நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச? எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. தொலைக்காட்சியின் இனிய இதயங்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? இப்போ நம்ம என்ன பதில் சொன்னா கரெக்டா இருக்கும்? நல்லா இருக்கீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். வார்த்தைகள் எவ்வளவு இருந்தாலும் நம்முடைய இந்த புன்னகை அப்படின்ற தொடக்கம் ரொம்ப அற்புதமானது இல்லையா? இந்த புன்னகையோடு சொல்கிறேன், அற்புதமாக சிறப்பாக இருக்கிறேன், இதே சிறப்போடு இறை மக்களும் இருப்பாங்கன்ற நம்பிக்கையோட உங்க கதையை கேட்க நாங்க தயாரா இருக்கோம். இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் அவன் கைகளில் ஒரு கயிறு பிடிச்சிருக்கிறான். அந்த கயிறு எப்படிப்பட்ட கயிறா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கயிறுகள் நிறைய முற்கள் நிறைந்ததாக இருக்குது. கஷ்டப்பட்டு அந்த கயிறை என்ன பண்றான், பிடிச்சிட்டு இருக்கு. அந்த மலையின் உச்சியில இருக்கிறான்னு வச்சுக்கோ. ஓ சரி சரி. அப்போ அந்த கயிறு ஏதோ கீழே ஏதோ வெயிட்டா என்னமோ ஒன்று இருக்குது. அப்போ அந்த வெயிட்டை பிடிச்சி அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறான், பிடிச்சிட்டு இருக்கான். அந்த கயிறு முழுக்க முட்கள் இருப்பதனால அவனோட கை எப்படி இருக்கும், ரத்த குறையா இருக்குது. அதை இடிச்சு கஷ்டப்படுறான். அப்போ சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சொல்றாங்க, எதுக்கு அந்த கீழே என்னதான் இருக்குது அப்படியா? நான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்த பாறை இருக்குது, அந்த பாறை வச்சு என்னையா பண்ண போற? இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதாவது வாழ்வில் நான் கடினமாக இவ்வளவு நாள் வரைக்கும் என்ன பண்ணேன், அந்த பார்வை என் கூட தான் இருந்துச்சு. அதனால எனக்கு எந்த யூஸும் இல்லைனாலும் இருக்கோ, எனக்கு அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா அது என் கூடவே இருக்கு, அதை நான் என்ன பண்ணிட மாட்டேன், விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடினப்பட்டு அந்த பாறையை என்ன பண்ண இழுக்கிறதுக்கு மேல முயற்சி பண்றேன். ஆனா அவனோட வெயிட்னால அந்த பாறை என்ன பண்ண முடியல. அவங்க எல்லாரும் சொல்றாங்க, ஒரு கட்டத்துல கயிறை விட்டு தொலை, அந்த கயிறு தான் உன்னை கரங்களை எவ்வளவு காயப்படுத்து. அவன் என்ன கையை அப்படி சுத்தி கித்தி என்னெல்லாமோ ட்ரை பண்றான். அது சுத்தக்குத்தான் கையெல்லாம் என்ன முட்களுக்கு வந்து கீறி ரத்த குறையா ஆகுது. இருந்தாலும் என்ன பண்ணல, கடைசி வரைக்கும் அந்த பாறையை விடவே இல்லை. ஒரு கட்டத்துல இவங்க ஆட்கள்லாம் பார்க்காங்க, சரி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், போய் தொலைறான் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டான். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள்ல இப்படிதான், எந்த ஒரு விஷயம் தேவையில்லையோ, எது நம்மை காயப்படுத்திக்கிறதோ அதை அந்த பாறையை போல இப்படியாவது தூக்கி என்ன பண்ணிடணும், மேலே வச்சிடும். ஓகே மேலே வச்சாச்சு, தூக்கி பாறையை தூக்கி என்ன பண்ணியாச்சு, உச்சி மேலே வச்சு கொண்டு வந்து என்ன பண்ண போறோம் தெரியாது. சோ ஆனா கடினப்பட்டு நம்முடைய கைகளையும் நம்முடைய உள்ளங்களையும் போல எல்லாத்தையும் காயப்படுத்தி கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சில விஷயங்களை நம்ம அப்படிதான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன பண்றோம், விரும்பி கொண்டிருக்கிறோம். பக்கத்துல இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருமே எவ்வளவு ஆலோசனை கொடுத்தாலும் நம்ம அதை என்ன பண்றோம், அந்த கைகளை விடுவது இல்லை. கண்டிப்பா. அதாவது தேவையற்ற ஒன்றுக்காக நம்ம வந்து இப்படி பாடுபடுவதை விட தேவையான ஒன்றுக்காக விருப்பப்பட்டு செயல்பட்டால் அந்த இடத்தில் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். அற்புதமான கதை. இந்த அற்புதமான கதையோட விதனால ஆரம்பிக்கலாம். பாலை தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட, உயர்வு அடைந்திட, உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். மனித
மரணத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். இந்த இனிய காலை வேளையில் கடல் வணக்கம் நிகழ்ச்சி இன்றைய தலம். அதோ ஒவ்வொரு நல்ல மனிதனாக நம்ம வாழ வேண்டும் இந்த உலகத்தில் அப்படின்னா நற்சிந்தனைகளை கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் எல்லோருக்குமே உரித்தான ஒரு விஷயம். கண்டிப்பா. அப்படிப்பட்ட நற்சிந்தனைகளை இந்த தலம் நமக்கு கொடுக்கிறது அப்படின்றது எந்த விதத்திலுமே சந்தேகம் கிடையாது. ஸோ இன்றைய நாளில் நம்ம என்ன ஒரு நற்சிந்தனையை சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சில விஷயங்களை சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த வீடு கட்டலாம்னு இருக்கிறீங்க, இந்த மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், வீடு கட்டலாம். ஓகே, எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் ஐடியால இருக்கிறீங்க, அந்த மாதிரி செட்டில்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு நான் என்ன பண்ணிக்க போறேன், மேரேஜ் பண்ணிக்க போறேன். எப்போ இந்த புதிய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஐடியா வச்சிருக்கீங்க அப்படின்னு ரைட்டான டயத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், சரியான நேரம் வந்துச்சுன்னா கரெக்டா என்ன பண்ணிடுவேன், ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த போல நிறைய காரணங்கள் நம்ம அடுக்கிக்கொண்டே, நிறைய விஷயங்கள் நம்ம அடுக்கிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் நம்ம வந்து லைஃப்ல கண்டிப்பா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது என்ன பண்ணிருப்போம், நிச்சயமாக சொல்லுவோம். இப்படி சொல்லாத மனிதர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி யாரையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, அடையாளம் காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா நாம ஒரு பெர்ஃபெக்ட் டைம்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த பெர்ஃபெக்ட் டைம் வருமா அப்படின்னு கேட்டா உறுதிப்பட சொல்ல வேண்டும். அப்படி பெர்ஃபெக்ட் டைம் ஒன்றும் வரவே வராது. ஏன் வராது, அதற்கான காரணங்களை தான் எனக்கு என்ன பண்ணுவோம், சிறப்பு. ஸோ பெர்ஃபெக்ட் டைம் இஸ் அன் இல்யூஷன். ஸோ ஒரு காணல் நீர் மாதிரி, அந்த காணல் நீர் தூரத்துல இருந்து பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், கிட்ட போய் பார்த்தா அங்க என்ன இருக்கா, கிட்ட எல்லாம் கிடையாது, கொஞ்சம் தூரம் ஒரு 2 அடி எடுத்து வச்சாலே போனாலே தெரிஞ்சிடும் அங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பெர்ஃபெக்ட் அது போல தான் லைஃப்ல. இந்த பெர்ஃபெக்ட் டைம் வர்றப்ப தான் என் லைஃப்ல எல்லாமே பெர்ஃபெக்டா நடக்கும். நான் நினைத்தது போல என்னால் அடி எடுத்து வைக்க முடியும், நான் நினைத்த வாழ்க்கையை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும், நான் நினைத்த செயலில் என்னால் வெற்றி அடைய முடியும். இந்த பெர்ஃபெக்டான டைம் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா, நடிகர் வடிவேலு வந்து திரைப்படத்தை சொல்லுவாரு, இலவங்காத்த கிளின்னு ஒரு கதை ஒன்று சொல்லுவார். ஸோ அந்த கிளி வந்து அந்த பழம் வந்து ஒரு நாள் அந்த காய் வந்து ஒரு நாள் பழமா மாறும், நான் அதை கடிச்சு சாப்பிடலான்னு பார்த்தா அது கடைசி என்ன ஆகும்னா பஞ்சாதான் என்ன ஆகும், போகும். அந்த கிளிக்கு கடைசி வரைக்கும் என்ன ஆயிரும் அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அது போலதான் நாமளும் பல நேரங்கள்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட் டைம் வந்துச்சு அப்படின்னா என் லைஃப்ல நான் எடுக்க வேண்டிய முடிவுகளை நான் மிக சரியாக என்ன பண்ணுவேன், எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நாள் வரவே வராது. பிகாஸ் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு இல்யூஷன். கண்டிப்பா இதை பத்தி தொடர்ந்து சிந்திப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். செயல்களை அறிவியுங்கள், ஆண்டவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள், ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். ஆண்டவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள், ஆண்டவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன். அந்த இறைவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவித்து பார்க்க இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தை திருப்பாடல் 96.
இங்கே திருப்பாடலின் ஆசிரியர் கடவுளை அனைத்துலகின் அரசர் என்று பாவிக்கிறார். இறைவன் மக்களினங்களுக்கு அனைத்தும், இறைவனால் படைக்கப்பட்ட உலகங்கள் அனைத்திற்கும் அவரை அரசராக ஆட்சி செய்து கொண்டிருப்பதாக உருவகப்படுத்தி ஒரு அருமையான திருப்பாடலை பாடியிருக்கிறார். பாருங்கள், அதனுடைய முதல் வரி இவ்வாறாக வருகிறது: ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். யாரை நோக்கி சொல்லுகிறார் என்றால், தாவீது அரசர் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இஸ்ராயேல் மக்களை நோக்கி, ஒரு தந்தை தனது மகனை நோக்கி சொல்லுகிற விதத்திலே ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என்று கற்பிக்கிறார். காரணம், அனுதினமும் ஆண்டவரை இஸ்ராயேல் மக்கள் நினைத்து கொண்டிருப்பதே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை இவர் கருதுகிறார், அரசர் கருதுகிறார். ஆகவே அந்த அரசரும் தந்தையுமாக இருக்கிற அந்த தாவீது தனது இஸ்ராயேல் மக்களுக்கு, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார்: அனைவரும் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு, குறிப்பாக குடும்பத்தில் இருப்பவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்க வேண்டுமானால் சொல்ல வேண்டிய முதல் காரியம், நீங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நினைவு கூர்ந்து அவரை புகழ்ந்தேத்துங்கள் என்று சொல்வது மிக சிறந்த காரியமாக இருக்கும், மிக சிறந்த வழிகாட்டியாகவும் அது இருக்கும். சிந்தித்து பார்ப்போம். அடுத்து பாருங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். கடவுளை ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு மாத்திரம் அவர் குறுக்கி சொல்லாமல், மாறாக கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர் என்பதன் அடிப்படையிலே அனைத்துலகின் மக்களே ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் தருகிற மீட்பை நாள்தோறும் நீங்கள் அறிவியுங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு மீட்பு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். தீமையின் ஆதிக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்க அவர் தயாராக இருக்கிறார். ஆகவே அவரை புகழ்ந்தேத்துவது அனைத்துலகின் மக்களுடைய கடமை என்பதை இங்கே தெளிவுபட சுட்டி காட்டுகிறார். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சி எடுத்துரையுங்கள் கடமை என சுட்டி காட்டுகிறார். அதாவது கடவுளது அன்பை, பேரன்பை, அவர் தருகிற மாட்சியை, அவர் கொடுக்கிற மீட்பை உணராத ஜனம் எத்தனையோ பேர் இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுளது மாட்சிமையை எடுத்து கூறுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் புரிந்த வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். இது நம்முடைய கடமை, டியூட்டி, நம்மீது சுமத்தப்பட்டிருக்கிற கட்டாயமான ஒரு காரியம். இதனை நாம் செய்தே ஆக வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் வலியுறுத்தி கூறுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் இறைவனை அறிந்திருக்கிறோம் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் ஒன்றிருக்கிறது. அந்த இறைவனை பிறருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம். காரணம், அவரை அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். அவரது உண்மையான அன்பை உணர்ந்து கொள்ளாமல், அவரது நீதியை அறிந்து கொள்ளாமல் எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம். அவர் கொடுக்க போகிற மீட்பை, விடுதலையை எதிர்பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனம் எத்தனையோ பேர் இருக்கலாம். பாவத்திலே மூழ்கி இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். அவர்கள் அனைவரையும் நாம் அறிவோம் என்றால் அவர்களின் பால் நமக்கு இருக்கிற கடமை இந்த இறைவனை குறித்து அவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது. நம்மீது சுமத்தப்பட்டிருக்கிற மிக பெரிய சுமையாக, ஒரு பொறுப்பு சுமையாக இருக்கிறது. இது பாரம் அல்ல. அதை நாம் சுமக்கிற போது இறைவனே நமக்கு துணையாக இருப்பார். காரணம், அந்த இறைவன் நமக்கு தந்தையும் அரசருமாக இருந்து நம்மை வழி நடத்துவதாக இன்றைய திருப்பாடல் சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்துவும் அதைத்தான் சொல்லுகிறார். மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னார். கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகாக தனது சீடர்களுக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய கட்டளை அது. இதையும் உணர்ந்து பார்ப்போம். இறைவன் அனைத்துலகுக்கும் அரசர் என்றால் அனைத்துலக மக்களுக்கும் இறைவனை கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை. வேற்றினத்தாருக்கு கூறுங்கள், ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், வேறு எந்த மனிதரும் ஆட்சி செய்யவில்லை. பூவுலகு உறுதியாய் நிலைத்திருக்கிறது, அது அசைவுறாது. காரணம், இறைவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். என்னை, எனது தேசத்தை யார் ஆட்சி செய்கிறார்கள், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என அங்கலாய்ப்பெல்லாம் அவசியமில்லை. இறைவன் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரது ஆட்சி நிலையாயிருக்கும், உறுதியாயிருக்கும், அசைக்க முடியாது. அவர் நீதியை நிலைநாட்டுகிற அரசராக இருப்பார். ஆகவே அப்படிப்பட்ட உன்னதமான அரசர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற போது நாம் எதை குறித்தும் அஞ்ச வேண்டாம். இந்த உலகை, உலகில் இருக்கிற அனைத்து படைப்புகளையும், குறிப்பாக என்னையும் இறைவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு இருக்கிற மக்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள்.
அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக இறைவனை நோக்கி நேரத்தில் உருக்கமாக ஜெபிப்போம். எங்களை என்னாலும் காத்து பராமரிக்கிற அன்பு இறைவா, இவ்வுலகம் அனைத்துக்கும் நீரே அரசராக இருந்து பாவிக்கிறேன். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீரே ஆட்சி செய்யும் தகப்பனே. எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற பொறுப்பு சுமையை மிக மகிழ்ச்சியோடு கூட சுமக்க, ஒவ்வொரு நாளும் உம்மை குறித்து, உமது மாட்சியை குறித்து, நீர் தரப்போகிற மீட்பை குறித்து பார் உலகுக்கும் அறிவிக்கிற ஆற்றலை எங்களுக்கு தந்து காத்தருளும் ஆர்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. சில நேரங்களில் நாம சொல்லக்கூடிய பதில் பெர்ஃபெக்ட் டைம் வரட்டும், எல்லாமே நான் அச்சீவ் பண்றேன், எல்லாமே நான் செய்யறேன். ஆனா அப்படிப்பட்ட பெர்ஃபெக்ட் டைம் ஒன்று வரவே வராது. அதற்கான காரணங்கள் என்ன, அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த காரணம் ஏன், என்ன சொல்றாங்க? கண்டிப்பா ஒரு சில முடிவுகள் எடுப்பதற்கு சில பேருக்கு அப்படின்ற விட நம்ம எல்லோருக்குமே சில டிசிஷன் எடுக்கிறப்போ ஒரு பயம் இருக்கும் நமக்குள்ள. ஐயோ இப்போதைக்கு நம்ம இந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நம்ம முதல் போட்டு ஸ்டார்ட் பண்றப்போ திடீர்னு லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயம் முன்னாடியே வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே ஒரு முடிவு எடுக்க மாட்டோம். ஸோ ஓகே, அப்போ நம்ம சொல்ற அந்த காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான காரணம். பர்ஃபெக்ட் டைம் வரப்போ அந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், இன்னும் நல்ல நேரம் வரல, நல்ல நேரம் வந்ததுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படி. ஸோ அந்த இடத்தில் நம்ம சொல்ல வேண்டிய ரீசன் என்னன்னா இதுவாக தான் இருக்கும். அதாவது எனக்கு பயம், எதிர்கொள்வதற்கு பயம், அந்த எதிர்கொள்ளக்கூடிய பயத்தை நான் மறைப்பதற்கு நான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பர்ஃபெக்டான டைம் இப்போ இல்லை, அது பர்ஃபெக்டான டைமாக எப்போ மாறுதோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த முடிவை நான் எடுத்துக்கொள்கின்றேன். ஸோ அப்போ முதங்க விரட்ட வேண்டியது பர்ஃபெக்டாக கிடையாது, பயத்தை கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. மே 7 புனித அகஸ்டினோ ரோசெல்லி. இத்தாலி நாட்டில் வாழ்ந்த டோம்னிகா மரிய ஜெனலி பெற்றோருக்கு கிபி 1818 ஆண்டு ஜூலை 27 பிறந்தார் அகஸ்டினோ ரோசெல்லி. ஏழ்மையின் காரணத்தினால் சிறுவயதில் மேய்ப்புத் தொழிலைச் செய்த அகஸ்டினோ தன் பங்கு தந்தையிடம் கல்வி பயின்றார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் தன் பங்கு மக்களின் உதவியினால் ஜெனோவா சென்று குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1846 ஆண்டு செப்டம்பர் 19 குருவானார். இத்தாலியின் சென்ட் மார்ட்டின் தே ஆல்பெராவில் இறைப்பணிகளைச் செய்த இவர் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவதில் அதிக ஆர்வத்தோடு இருந்தார். கிபி 1872 ஆண்டு சிறை பணிகளைச் செய்த அகஸ்டினோ தூக்கு தண்டனை பெற்ற கைதிகளுக்கும் இறக்கும் தருவாயில் இருந்த கைதிகளுக்கும் ஆறுதல் தந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். கிபி 1874 ஆண்டு ஆதரவற்ற இல்லத்திற்கு காப்பாளராக பொறுப்பேற்ற அருட்தந்தை அகஸ்டினோ சுமார் 22 ஆண்டுகள் ஆதரவற்ற குழந்தைகளை பராமரித்து வழிநடத்தினார். கிபி 1876 ஆண்டு அக்டோபர் 15 சிஸ்டர்ஸ் ஆஃப் இம்மாக்குலேட் துறவர சபையினை தோற்றுவித்த அகஸ்டினோ ரோசெல்லி கிபி 1902 ஆண்டு மே 7 இறைவனடி சேர்ந்தார். சுமார் 8000 குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுத்து எளிய மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட அகஸ்டினோ ரோசெல்லியினை திருத்தந்தை 2 ஜான் பால் அவர்கள் 2001 ஆண்டு ஜூன் 10 புனிதராக உயர்த்தினார். புனித அகஸ்டினோ ரோசெல்லியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் அவர்களின் எதிர்கால வாழ்விற்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பான சிந்தனை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம்.
சில முடிவுகள் நம்ம எடுக்கிறப்போ ஓகே இதுல வந்து இப்போதைக்கு என்னுடைய பெர்ஃபெக்ட் டைம் வரல, அந்த பெர்ஃபெக்ட் டைம் வரும்போது நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அப்படி ஒரு டைம் வராது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன? ஸோ அடுத்ததா பர்ஃபெக்ட் டைம் ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லாத மனிதர்களை நீங்க வந்து காட்ட முடியுமா? இந்த உலகத்திலே பிரச்சனையே இல்லாதவங்க ரெண்டு பேர் தான் சொல்லுவாங்க. ஒன்னு இன்னும் பிறக்காத குழந்தை, இன்னொன்னு இறந்து விட்ட மனிதர். இந்த 2 பேரை தவிர லைஃப்ல எல்லாருக்குமே எல்லா சூழல்களிலும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த பிரச்சனையுடைய வீரியம் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பொறுத்து வேறுபடும். இன்னைக்கு எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு கேட்டா, அந்த சொல்லித்தரக்கூடிய பாடத்தை புரிந்து கொள்வதோ, இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போடக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளோ, இல்ல வாங்கி கொடுத்த பென்சில் உடைச்சிட்டாலோ, அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அப்போ ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்கும் இருக்குது. லைஃப்ல வந்து எப்பவுமே பிரச்சனைகள் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். அதற்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த பிரச்சனையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஐயோ எனக்கு எல்லாம் ப்ராப்ளம். அதாவது ஒரு சொல்யூஷன் அப்படின்னு எடுத்தோம்னா, அந்த சொல்யூஷன்ல நிச்சயமா சவால்கள் இருக்கும். அந்த சவால்களை நான் பிரச்சனைகளாக நான் பார்க்கின்ற பொழுது, சவால்களாக பார்க்காமல் பிரச்சனைகளாக பார்க்கின்ற பொழுது, அந்த முடிவை நான் எடுத்து என்ன பண்ண மாட்டேன், முன்னேறி செல்ல முடியாது. ஆனால் அது எப்போது நான் சவால்னு நினைச்சு நீயா நானான்னு பாத்துடலாம் வா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நாம் எதிர்கொள்கின்ற பொழுது நம்மால் அந்த மாற்றத்தை எதிர்கொண்டு நம்மால் முன்னேறி செல்ல முடியும். அப்போ லைஃப்ல எப்பவுமே பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். லைஃப் வந்து ஒரு பெர்ஃபெக்டான டைம், பிரச்சனையே இல்லாத ஒரு சில நாட்கள், ஒரு சில வருடங்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அதாவது இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த இடத்துல வந்து இப்படி பிரச்சனை இல்லாத ஒரு கடைசி வரைக்கும் அவங்களால பாத்துக்கவே முடியாது. புரிஞ்சுப்போம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒரே திரைப்பட பாடலில் 6 குறள்களா, திருக்குறள்களா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கா? இதை கேளுங்க. நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு இமயம் சிவாஜி நடித்த ஆலயமணி திரைப்படத்தில் தான் அந்த ஆறுதல் பாடம் தரும் பாடல் இருக்கின்றது. 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலில் 6 குறள்களின் பொருளை பொதிந்து வைத்துள்ளது தெரியுமா? ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உயிர்கள் உன்னை வணங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னிடம் மயங்கும். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். ஆகா, இதோ அந்த பாடல் வரிகளும் திருக்குறள் வரிகளும். ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் ஊறுதல் இலன். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உயிர்கள் உன்னை வணங்கும். இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து உலகு. நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம், மலையினும் மானப் பெரிது. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4ம், இழுக்காறு இயன்றது அறம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அன்பின் வெளியது உயர்நிலை, அக்திலார்க்கு என்பதோள் போர்த்த உடம்பு. எப்படி பாடல் வரிகள்! இதோ சில பிரபஞ்ச ஆண்டவன் கட்டளை கணக்குகள். நேரம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கும் நதியல்ல, உன்னை அரித்து கொண்டிருக்கும் ஒளி. செதுக்கப்பட போகிறாயா அல்லது சிதைபட போகிறாயா என்பதை உன் சோம்பல் தீர்மானிக்கட்டும். இது காலத்தின் கணக்கு. உன்னை துரத்தும் நிழலை நீ ஓடி வெல்ல முடியாது. நின்றால் அது உன் காலடியில் விழும். பகையும் அப்படித்தான். இது
பகையின் கணக்கு. மலையின் உச்சாணி கிளைக்கு செல்லும் முன் அதன் வேர்களை வணங்கிவிட்டு செல். வேர்களை மறந்த விழுதுகளுக்கு வானம் எப்போதும் சொந்தமில்லை. இது வெற்றியின் கணக்கு. வார்த்தை அது வட்டி தரும் முதலீட்டு சொத்து. ஒரு நல்ல வார்த்தை உறவை உருவாக்கும் முதலீடு. ஒரு காயப்படுத்தும் வார்த்தையோ நஷ்ட கணக்கு. இது வார்த்தையின் கணக்கு. ஒரு துளி கண்ணீரை துடைக்க நீ நீட்டும் விரல் கோடிக்கணக்கான அர்ச்சனைகளை விட புனிதமானது. இது இது கடவுளின் கணக்கு. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் வாழ்வில் பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு ஒன்றும் வரவே வராது. அதற்கான காரணங்கள் என்னென்ன அதை தான் சிந்திச்சுட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா. அதாவது ஒரு பெர்ஃபெக்ட் டைம் வரப்போவே என்ன அந்த இடத்துல அதை ஸ்கிப் பண்ணி இப்படி தள்ளி விட்டுறாங்க அப்படின்னா, இப்ப வேணா நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், இது நம்ம அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போவோம் இல்லையா? சோ அது வந்து நம்ம வந்து காலப்போக்கில் அது நம்மளுடைய பழக்க வழக்கம் எப்படி ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம எப்பவுமே டிலே பண்ணி ஒரு முடிவு எடுக்கிற மாதிரியே ஆயிடும். ஆனா அந்த இடத்துல நம்ம சொல்ற காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு பெர்ஃபெக்ட் டைம் வரட்டும், நம்ம அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் டைம் வரவே வராது. நீங்க தன்னை வந்து அவங்களுடைய அந்த கேரக்டரை மாத்தினாங்கன்னா அந்த பெர்ஃபெக்ட் டைம் வரும். அதாவது பெர்ஃபெக்ட் டைம் வராம போறதுக்கான முக்கியமான காரணம் இது. ஏன்னா நம்ம டிலே பண்றோம். சில நேரங்கள்ல அதான் சொல்லுவாங்க, ஆதியார் அடிக்கடி சொல்லுவாரு, அதிர்ஷ்டம் அப்படிங்கறது காலிங் பெல் அமுக்கும் போதே கதவை திறந்து டபக்குன்னு உள்ள தூக்கி இழுத்து என்ன பண்ணிக்கணும், போட்டுக்கணும், கையை பிடிச்சி இழுத்துறணும். அதை அந்த டைம் அந்த அதிர்ஷ்டம் வந்து நம்ம காலிங் பெல் அழுத்தி நம்ம டோரை திறக்காம அது இன்னொரு டோருக்கு போய் காலிங் பெல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டானா, நீ எடுத்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அந்த அதிர்ஷ்டம் உனக்கு தேடி என்ன ஆகாது, மறுபடியும் வராது. ஸோ எப்போ அது காலிங் பெல் அழுத்துதோ அப்பவே கதவை திறந்து உள்ள இழுத்து போட்டுக்கணும். ஸோ அப்போ அந்த டிலே பண்றப்போ நாம் அந்த டிலே பண்றது நம்முடைய பழக்க வழக்கமா ஹேபிட்டா மாறின பிறகு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெர்ஃபெக்ட் டைம் வருமானு கேட்டா நிச்சயமாக வரவே வராது. சோ இன்னும் காரணங்கள் எவ்வளவோ இருக்கு. நம்ம அதை பத்தி தொடர்ந்து சிந்திப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிடலாம். நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் ரொம்ப மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்வில் பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு ஒன்று வராமல் போவதற்கான காரணங்கள் என்ன, அதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன காரணம் சொல்றாங்க? அதாவது நம்மள பல பேர் வந்து இப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் டைம் வரட்டும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பெர்ஃபெக்ட் டைமுக்காக நீங்க வெயிட் பண்ணலாம். ஆனா அதுக்குள்ள வந்துட்டு போற அந்த வாய்ப்புகள் உங்களுக்காக வெயிட் பண்ணுமானா கண்டிப்பா வெயிட் பண்ணாது. அது காத்துட்டு இருக்காது. அது பாட்டுன்னு கடந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்மளுடைய பெர்ஃபெக்ட் டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை தயவு செஞ்சு நம்ம வந்து இது பண்ணிட்டு இப்போ வாய்ப்புகள் வரையப்போ அதை அமைச்சுக்கணும். வாய்ப்புகளுக்காக காத்திருக்காதே, வாய்ப்புகளை உருவாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாய்ப்புகளை உருவாக்கி நமக்கான வாய்ப்புகளை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். சில வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது இல்லை இது இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்துக்கிறேன். என்ன கேரண்டி நம்ம அதுக்கு அடுத்த வருஷம் உயிரோட இருப்போம் அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி? நான் இன்னைக்கு நான் பார்க்கலாம், நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவது. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, டுடே ஜாலி டுமாரோ காலி அப்படின்ற மாதிரி anything will happen at any second. லைஃப் எப்போ எங்க முடியும் யாருக்கும் தெரியாது. தெரியாம இருக்க போய் தான் நம்ம இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கோம், இந்த சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். ஒருவேளை நமக்கு எப்படி நாம் பிறக்கக்கூடிய நேரம் நமக்கு தெரியாது, அதுபோல நம்ம இறக்கக்கூடிய நேரம் தெரியாம இருக்கிறதுக்கு தான் அந்த சந்தோஷம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா வாழக்கூடிய வாழ்க்கை என்பது நரகமாக மாறிவிடும். அந்த சூழலில் வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அதை நோ சொல்லாதீங்க, தயவு செஞ்சு நோ சொல்லுங்க. சிலருக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நான் போய் யார் செய்யறது, ஃபர்ஸ்ட் யார் செய்யறது, அதுதான் எல்லாருக்குமே பிரச்சனை. இங்க யார் ஃபர்ஸ்ட் செஞ்சாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள். அப்போ அந்த நேரத்தில் இந்த வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது இதுல முதல்ல நான் என்ன பண்றேன், அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், நான் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு துணிஞ்சு இறங்குறான் பாத்தீங்களா, அவனுக்கு அந்த பெர்ஃபெக்ட் டைம் கண்டிப்பா வேலை செய்யும். இல்ல நான் அடுத்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தட்டி கழிப்பவர்களுக்கு ஒருபோதும் பெர்ஃபெக்ட் டைம் வரவே வராது. கண்டிப்பா ஜோ, இன்னும் தொடர்ந்து அதை பத்தி சிந்திப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 29 தொடர்கிறோம். 2ஆம் கருத்தினை பார்க்கவிருக்கிறோம். பெண் விழைந்து பின் செலினும் தன் செலவிற்குன்றாமை, கண் விழைந்து கை அறினும் காதல் பொருட்கின்மை, மண் விழைந்து வாழ்நான் மதியாமை, இம்மூன்றும் நுண் விழைந்த நூலவர் நோக்கு. திரிகடுகம் 29 2ஆம் கருத்து, கண் விழைந்து கையறினும் காதல் பொருட்கின்மை. கண்கள் பார்த்தவுடன் ஆசைப்படும்,
கண்கள் ஆசைப்பட்டு விட்டன என்பதற்காக இங்கு உள்ளத்தில் நாம் வேறு வகையான முடிவு எடுத்து விடக்கூடாது. அந்த காலத்தில் ஒரு பாட்டு வரும், ரொம்ப சிறப்பான ஒன்று. அதாவது, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. அப்போ வெறுமனே நம்முடைய இந்த உடலில் இருக்கிற ஐம்புலன்களின் ஊடாக மட்டுமே நாம் இயக்கப்பட்டு விடக்கூடாது. அதையும் கடந்து அறிவின் தளத்திலே நாம் இங்கு தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு குறள் இவ்வாறு சொல்கிறது, களவின் கண் கன்றிய காதல், விளைவின் கண் வீயா விழுமம் தரும். அதாவது, ஒரு பொருள், அது நமக்குரிய பொருளே அல்ல, வேறு யாருடைய பொருளோ, அந்த பொருளை நம் கண்கள் பார்க்கின்றன. பார்த்தவுடனே அங்கு ஆசை, அதை கவர்ந்து விடலாம் என்கிற எண்ணம், அப்படிப்பட்ட அந்த களவு தன்மையின் மீது ஒரு பற்று கொண்டு அதை செய்வதற்கு மேற்கொள்ளப்படுகிற முயற்சி, எண்ணம் இருக்கின்றனவே, அது என்னவாகுமா? கண்டிப்பாக அங்கு மிகப்பெரிய தீமையை அங்கு விளைவிக்கும். அதான் அந்த களவு தொடர்பாக இன்னொரு குறளை இவ்வாறு வள்ளுவர் சொல்வார், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல். ஒரு பொருளை அங்கே நான் திருடிட்டேன், எடுத்துட்டேன், அதுக்கு பேர் தான் களவு என்பதல்ல. இந்த பொருளை எடுத்துக்கிட்டா என்ன, இந்த பொருளை நான் எடுக்கும்போது யாரும் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை, எனவே நான் எடுக்கலாமே என்று எண்ணம் கொண்டு விட்டாலே அது களவு தான். ஆக உள்ளத்தால் கூட அந்த எண்ணம் வந்துவிடக்கூடாது. அப்படி வருகிறது என்றாலே, நான் தான் களவு செய்யலையே, நான் அந்த பொருளை எடுக்கவில்லையே, எனக்கு எதுக்கு இந்த தீமை என்று எவரும் சொல்லி தப்பிக்க முடியாது. வரும் அந்த எண்ணமே அது களவுக்கு நிகரானது. என்னத்தான் இயேசு சொல்வார் பார்த்தீங்களா, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பவர் ஏற்கனவே அந்த பெண்ணோடு விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு எண்ணம் அது அந்த செயலையே எண்பிக்கின்ற ஒன்றாகவும் நடைமுறைப்படுத்துகின்ற ஒன்றாகவும் இருக்கிறது என்பது இந்த செய்யுளில் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் காதல். காதல் என்றவுடன் பலருக்கும் புன்னகை எழும். காதல் என்றால் பொருள் என்ன? நம்ம தமிழில் பாருங்க, அதாவது பாகற்காய் என்று ஒன்று இருக்கிறதே, அதனுடைய ஒரு விளக்கத்தை அன்று நான் பார்த்தேன், மிக மகிழ்ச்சியாக இருந்தது. பாகு என்பது இனிப்பு, பாகு அல்லாத ஒன்று அதான் பாகல். எனவே பாகல் கூட்டல் காய், அது பாகற்காய். ஆக தமிழர்கள் நேரடியாக இது கசப்பு காய் அல்லது இது காரக்காய் என்று சொல்வதில்லை, மாறாக இது இனிமை தன்மை இல்லாத ஒரு காய். எப்படி சொல்றாங்க பாருங்க, பாகற்காய். அதை போன்றுதான் காதல் என்பது வேறொன்றுமில்லை, காது கூட்டல் அல், காது அல். காது என்றால் என்ன? அது பிளவு என்பது பொருள். காது உள்ளே பிளவாக இருப்பதனால்தான் நமக்கு கேட்கிறது. அப்படி பிளவாக இருப்பதனால்தான் அது சமநிலையை இந்த உடலுக்கு ஏற்படுத்தாது, கீழே விழ வைக்காது உடலை, அந்த அளவுக்கு அந்த பிளவு. அப்போ காதல் என்றால் பிளவுறாமை, பிரிவில்லா தன்மை, அது வேட்கை, அன்பு, பாசம் என்கின்ற அந்த வகையிலெல்லாம் ஒருமித்த ஒரு தன்மை கொடுக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, காதல் என்றாலும் கூட அந்த காதலர்களும் ஒருவர் ஒருவருடைய அந்த உரிமையை, அவருக்குரியவற்றை அவருடைய ஏற்பு இல்லாமல் எங்கு களவாட வேண்டும் என்று எண்ணிவிடக்கூடாது. அது கணவன் மனைவி 2 பேருக்கு இடையே உள்ள உறவு நிலையிலும் கூட. ஆக உள்ளத்தால் கூட இந்த ஒரு கபடுத்தன்மை அங்கு வந்துவிடக்கூடாது. எனவே இங்கு இந்த 2ஆம் செய்தியாக சொல்லப்படுகிற அந்த ஒன்று, பிறருக்குரியவற்றை நான் அவருடைய உரிமை மீறல் தன்மையோடு இங்கு எதையுமே செய்து நான் கவர்ந்து விடக்கூடாது. திரிகடுகம் சொல்கிற இந்த செய்தியில் நாம் நிலைத்திருப்போம், தொடர்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம். பெர்ஃபெக்ட் டைம் வரட்டும், அது வரைக்கும் என்னுடைய எல்லா செயல்களையும் நான் ஒத்தி வைக்கிறேன், அந்த டைம் எனக்காக நான் நேரம் அது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ காரியங்களை குறித்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனா அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் டைம் வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. அதுக்கான காரணங்கள்ல அடுத்ததாக என்ன? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா, நமக்கு நம்பிக்கை எப்போது பிறக்கும் அல்லது நம்பிக்கை எப்போது நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி பெற்றவுடன் தான் நமக்கு நம்பிக்கை வருமானு கேட்டால் நிச்சயமா கிடையாது. வெற்றி பெற்றவுடன் நம்பிக்கை வரும், அது வேற விஷயம். ஆனா செயல்பட தொடங்குகின்ற பொழுது ஒரு நம்பிக்கை கிடைக்கும்.
ஆக்ஷன், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெற்றி பெற்றோன்னே அது எல்லாருக்கும் கிடைக்கும். ஓகே, நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. அது இன்னொரு மமதையும் போகும், நிறைய விஷயங்கள் அதுல நடக்கும், தலைக்கணம் நடக்கும், என்னெல்லாமே கிடைக்கும். அந்த வெற்றிக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய நம்பிக்கை இதெல்லாம் இருக்கும். ஆனா செயல்பட தொடங்குகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய நம்பிக்கைகள் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, முழுக்க நம்பிக்கை என்பது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு நிச்சயமற்ற தன்மை. வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, எனக்கு அதை பத்திலாம் தெரியாது. ஆனால் நான் நம்பிக்கையோடு நடைபோடுகின்றேன். அந்த கான்பிடென்ட் எப்போ கிடைக்குன்னா, ஆக்ஷன், செயல்பட தொடங்குகின்ற பொழுது. சோ அந்த செயல்பட தொடங்குறத நான் எப்போ ஸ்டாப் பண்றேனோ அப்போ எனக்கான பெர்ஃபெக்ட் டைம் ஸ்டாப் ஆயிடும். சிறப்பு. தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்தும் பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பே மீடியா தீர்ப்பு வழங்க தொடங்கிவிட்டதா? ஒரு பிரேக்கிங் நியூஸ் எப்போதிலிருந்து பிரேக்கிங் லைவ்ஸ் ஆனது? ஒரு ஸ்டுடியோ விவாதம், ஒரு வைரல் வீடியோ ஒரு இரவில் ஒருவரின் வாழ்க்கை சிதைத்து விட முடியுமா? குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றமற்றவர் என்ற அடிப்படை சட்ட கோட்பாடு மீடியா ட்ரையல் முன் நிலைத்து நிற்கிறதா? உண்மை வெளிச்சம் பெறுகிறதா அல்லது சத்தமே முதன்மையாக்கப்படுகிறதா? ஜனநாயகத்தின் காவலாளியாக இருக்கும் மீடியா ஏன் நீதிபதியாக மாறுகிறது? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். பாருங்கள். அருள்வாக்கு பகுதி, தானியேல் 2. யோவாக்கிமின் மனைவி சூசனா நேர்மையும் இறை அச்சமும் கொண்ட அழகிய பெண். 2 மூப்பர்கள் முன்பாக நீதிபதியாக இருந்தவர்கள் அவளை விரும்பினர். அவள் தனியாக இருந்தபோது அவளை விரட்டி, எங்களுடன் பாவம் செய், இல்லையேல் விபச்சாரம் செய்ததாக குற்றம் சாட்டுவோம் என்றனர். சூசன்னா மறுத்தாள். அவர்கள் பொய் சாட்சி கூறினர். மக்கள் அவர்களை நம்பி சூசனாவுக்கு மரண தண்டனை வழங்க தயாரானார்கள். இதே போன்ற சூழல் இக்காலகட்டத்திலும் சமூக ஊடகங்களில் தினம் தினம் நடக்கிறது. நல்லவர்கள் விவாத பொருளாக்கப்படுகின்றார்கள். நலமாக வாழ விரும்புகிறவர்கள் துன்புறுத்தப்படுகின்றனர். சமீப காலமாக ஊடகங்கள் நீதிமன்றம் என்கிற விசாரணையை செய்ய தொடங்கியிருப்பதை ஊடக விசாரணை, அதாவது மீடியா ட்ரையல் என்கின்றனர். டிஆர்பிக்காக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொடங்கிய இந்த பழக்கம் தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக காணப்படுவதை நாம் காண்கின்றோம். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 19(1) குடிமக்களுக்கு பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு பேச்சுரிமையை கொடுத்திருந்தாலும் அது ஒரு வரையறைக்குள்ளும் வரைமுறைக்குள்ளும் செயல்பட வேண்டும். இன்று பேச்சுரிமை என்ற போர்வையில் சமூக ஊடகங்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் ஊடக விசாரணை, அதாவது மீடியா ட்ரையல் நடத்தப்பட்டு ஒருவரின் தனி உரிமைக்கான உரிமை, அதாவது ரைட் டு பிரைவசி மறுக்கப்படுகின்றது. தன் உரிமைக்கான உரிமை என்பது இந்திய அரசியலமைப்பின் 21வது பிரிவின் கீழ் வருகிறது. உதாரணமாக, ஒருவரின் அனுமதியின்றி அவர்களின் புகைப்படங்களை வெளியிடுவது, தனிப்பட்ட தகவல்களை திருடுவது அல்லது அவர்களின் அந்தரங்க வாழ்க்கையில் தலையிடுவது போன்ற செயல்கள் தனி உரிமை மீறல்களுக்கான செயல்கள் என்று கருதப்படுகிறது. ஊடக விசாரணை என்பது நீதிமன்றங்களில் நடந்து கொண்டிருக்கும் நியாயமான விசாரணை போக்கை திசை திருப்புவதோடு ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் மீது ஊடகங்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிடுவதன் மூலம் பொதுமக்கள் மத்தியில் அந்த நபர் குற்றவாளி என்ற ஒரு கருத்தை உருவாக்குகிறது. ஒரு விசாரணையின் முடிவில் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவிக்கும் வரை ஊடகங்கள் ஒருவரை குற்றவாளி என்று முடிவு செய்வது சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரானது. நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 பிரிவு 12 அடிப்படையில் ஊடக விசாரணையில் ஈடுபடும் வெகுஜன ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். இந்திய தண்டனை சட்டத்தின் தற்போதைய பாரதிய நியாய சங்கீதா BNS பிரிவு 356 முந்தைய IPS 499/500 கீழ் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் உழைப்பவர்கள் மீது அவதூறு வழக்கும் தொடரலாம். ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் போது சப்ஜுடிஸ் அதை பற்றி தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என உயர் நீதிமன்றத்தை அணுகி தற்காலிக தடை பெறலாம். தகவல் தொழில்நுட்ப சட்டம் IT ஆக்ட் 2000 அடிப்படையிலே ஆபாசமான தகவல்களை பரப்புவர்கள் மீது பிரிவு 66A மற்றும் பிரிவு 67 கீழ் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கலாம். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி
தனி உரிமை மற்றும் கண்ணியம் என்பது வாழ்வுரிமையின் ஒரு பகுதியாகும். இதை மீறும் மீடியாக்கள் மீது வழக்கும் தொடர முடியும். சமூக வலைத்தளங்களில் உங்களை தாக்குபவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இது அந்த பதிவை மேலும் பலரிடம் கொண்டு சேர்க்கக்கூடும். உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லும் போது உணர்ச்சி வசப்பட்டு மற்றொரு மீது ஆதாரமற்ற புகார்களை சுமத்தாதீர்கள். அது உங்களுக்கே சட்ட சிக்கலை உருவாக்கும். ஊடகம் என்பது ஒரு ஜனநாயக நாட்டின் 4வது தூண் என்கிறார்கள். அரசியலை, சமூகத்தை, தொழில்நுட்பத்தை, வாழ்க்கையை கற்பிக்கின்ற கல்வி சாலையும் ஆகும். அதே ஊடகம் ஊதாரியாய் போனால் அது சமூகத்திற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதை நாம் இப்பகுதியில் பார்த்தோம். ஒரு குற்றச்சாட்டு போதுமானது ஒரு மனிதரின் மாண்பை சிதைக்க. ஒரு செய்தி போதுமானது ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற. டிஜிட்டல் உலகில் இன்று பல சூசனாக்கள் தனக்கான நீதி நியாயத்தை கோரும் தானியல்களுக்காக மூப்பர்கள் மத்தியில் அவமானப்பட்டு காத்து கிடக்கின்றார்கள். டிஜிட்டல் உலகிலே அவமானப்பட்டு கிடக்கும் சூசனாக்கள் இன்று பல உண்டு. அவர்களுக்கான நியாயத்தை சொல்லும் தானியல்கள் வெகு சிலரே. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலை உலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்வில் பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு ஒன்று வராமல் போவதற்கான காரணங்கள் என்னென்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? நம்ம ஏதாவது ஒரு செயலை செஞ்சிடலாம், அதில் எப்படியாவது சக்ஸஸை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அதற்கான செயல்களையும் நம்ம தொடங்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி தொடங்க ஆரம்பிக்கும் போது ஓகே இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றோம், இது இப்படி போய் விழுந்துட்டோம்னா இல்லை இப்படி ஏதாவது தடுக்கி விழுந்துட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் திங்கிங். நம்ம அதை யோசிக்க 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 அடுத்து நம்ம என்ன செய்ய போறோன்றதே மறந்துடுவோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஓவர் திங்கிங் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நமக்கான பெர்ஃபெக்ட் டைம் வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. நிச்சயமா. எனக்கு ஒரு திரைப்படத்துல பார்த்த ஒன்று, அதாவது பெண் அடிமைத்தனத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அப்போ 2 பெண்களுடைய வாழ்வியல் சூழல், அது ஒரு நாவல் மாதிரி அந்த ஸ்டோரி போகும். ஒரு மலையாள மூவி, எனக்கு படம் பேர் மறந்து போச்சு. சரி. அப்போ அந்த 2 பெண்களுமே அவங்க 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சிக்க மாட்டாங்க. 2 பேருக்கும் திருமணம் நடக்கும். 2 திருமண வாழ்க்கைக்குள்ள போவாங்க. 2 பேருக்கும் திருமண வாழ்க்கை கடினமான ஒன்றாக இருக்கும். கிளைமேக்ஸ் வர்றப்போ யாருடைய வாழ்க்கை மாற்றம் கண்டது, அதுதான். அப்போ 2 பேருக்குமே இருக்கக்கூடிய சூழல்ல ஒருத்தர்கிட்ட ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கும். நான் இப்போ இருக்கக்கூடிய சூழலை விடுத்து நான் வெளியே வந்தா எங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, இந்த சமுதாயம் என்ன சொல்லும், என்னால் தனித்து நிற்க முடியுமா? ஸோ அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடான ஒரு அதாவது கட்டுப்பாடுங்கிறத விட ரொம்ப ஒரு நரக வாழ்க்கையில இருக்கக்கூடிய சூழல் 2 பேருக்குமே இருக்கும். அப்போ 2 பேருக்குமே இந்த திங்கிங் இருக்கும். வெளியே வந்தா எப்படி சமாளிக்க முடியும், ஃபினான்ஷியலா சமாளிக்க முடியுமா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஒரு கடத்துல ஒரு பொண்ணு என்ன பண்ணிடும், வெளியே வரும். அது அவனுடைய ட்ரீமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சு தான் கற்றுக்கொண்ட கலையை பிறகு என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் அவனுடைய கனவாக இருக்கும். அந்த கனவு என்ன பண்ணிப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணி அதை உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடும். நீ வந்தா அவங்க அம்மா அப்பாவும் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் என்னோட வாழ்க்கை இயங்குங்கிற ஒரு நம்பிக்கையில அது என்ன பண்ணும், வீட்டை விட்டு வெளியே வரும். அது நினைத்தது போல கனவு கண்ட ஒரு அந்த நாட்டிய பள்ளி என்ன பண்ணும், தொடங்கி மாணவர்கள் கற்றுக்கும். இன்னொரு அந்த கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எப்படி போய் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன பண்ணிப்பாங்க, மேரேஜ் ஆனதுல இருந்தா காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு தோசை சுடுறதுல இருந்தா சீனே மூவியே ஸ்டார்ட் ஆகும். அந்த பொண்ணு கடைசி என்ன பண்ணும், தோசை ஊத்த இருக்கும். இந்த பொண்ணு கடைசி சீன்ல என்ன பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான நாட்டிய பள்ளி என்ன பண்ணிருக்கோம். ஸோ அப்போ நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள் ஓவர் திங்கிங் இதுதான் நம்மளுடைய மொமெண்டத்தை கொன்று விடும். அப்போ அந்த மொமெண்டத்தை கொன்றுச்சுன்னா பெர்ஃபெக்ட் டைம் வருமான்னு கேட்டா வராது. புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய நேயர் ஒருத்தங்க போன வாரத்தில் என் வீட்டில் நிறைய முருங்கை வளருது, எனக்கு அதை சேமித்து வச்சு பின்னாடி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான பதில் என்ன அப்படின்னா, பொதுவாக நம்மளுடைய முருங்கை காய் இருக்கு இல்லைங்களா, அதை நியூஸ் பேப்பரில், நம்ம நியூஸ் பேப்பர் வருது இல்லைங்களா, அதில் சுற்றி நீங்கள் உங்களுடைய ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா அதிகபட்சம் 1 வாரம் வரையிலும் அந்த பச்சைத்தன்மையோடு இருக்கும். எல்லா பக்கமும் மூடி அப்படி உள்ளே வச்சிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். 2வது, முருங்கைக்காயை நடுவிரல் நீளத்துக்கு வெட்டிடலாம். இப்போ மேலே தலையை அந்த மேலே காம்பு இருக்கிற பகுதியை கத்தியில் வெட்டிட்டு இவ்வளோ நீளம் விட்டுட்டு திருப்பி வெட்டிங்கன்னா அந்த நுனியெல்லாம் நீட்டிக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா உரிச்சு விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பச்சை தோல் இருக்கிற பகுதியை நீக்கிட்டு கொஞ்சம் உரிச்சு விட்டுட்டு இது மாதிரி எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி பொருளை நீங்கள் ஜிப்லாக் கவர்னு சொல்லுவாங்க, ஒரு பிளாஸ்டிக் கவரில் மேலே சீல் வச்ச மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே உள்ளே போட்டு நீங்கள்
உங்களோட ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் 20 நாள் வரையிலும் நீங்கள் அதை நல்லபடியாக வச்சுக்க முடியும். சரிங்களா? 3வது, வாய்ப்பு இருக்கிறப்ப இந்த முருங்கையை இப்போ நான் சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதை மேலே தோலை உரிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் தண்ணீர் வச்சுக்கிட்டு அந்த தண்ணீரில் 3 பொருள். 1 கொஞ்சம் உப்பு, 2வது கொஞ்சம் மஞ்சள், 3வது இந்த வினிகர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கடையில் மளிகை கடையில் வச்சுருப்பாங்களே வினிகர்னு ஒரு பொருள், அதில் 1 ஸ்பூன் இதை ஊற்றிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன இந்த முருங்கை காய்களை இதை எடுத்து அதுக்குள்ளே போட்டுடலாம். இதை போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு அதிகபட்சம் 3 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை கொஞ்சம் ஒரு தட்டில் போட்டு காய வைக்கலாம். வச்சுட்டு அதை என்ன பண்ணலாம்னா டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஒரு டப்பா இருக்குது, அந்த டப்பாவில் கீழே டிஷ்யூ பேப்பர் வைக்கிறோம். ஒரு 2 பேப்பர் அப்படி வச்சுட்டு இந்த முருங்கை வெட்டணும் இல்லைங்களா, இதை உள்ளே வைக்கலாம். உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் டிஷ்யூ பேப்பரை வைக்கலாம். திருப்பி முருங்கை வைக்கலாம், திருப்பி டிஷ்யூ பேப்பர் வைக்கலாம். இப்படி நல்ல டிஷ்யூ பேப்பரை வச்சு மூடிட்டா என்ன நடக்கும்னா, அந்த முருங்கையோட மேல் பகுதியில் இருந்த அல்லது அதோட நுனிப்பகுதிகளில் இருந்த ஈரம் இதெல்லாமே டிஷ்யூ பேப்பரில் போயிடுச்சா. இப்போ நீங்கள் இதை மூடி நல்லா பிளாஸ்டிக் கண்டெய்னரில் டைட்டாக மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க. நீங்கள் அது ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைந்தபட்சம் 4லேருந்து 6 மாதங்கள் வரையிலும் உங்களுக்கு அந்த முருங்கை அதோட இயல்புத்தன்மையோடு இருக்கும். இப்போ அதை எடுத்து நீங்கள் சமைக்கிறப்ப ஒரு கடையில் வாங்கிட்டு புதுசாக முருங்கை போட்டிங்கன்னா எந்த நிலையில் இருக்குமோ அதே மாதிரி அமைப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு. பொதுவாக என்ன செய்யணும் அப்படின்னா, அதை மேலே ஈரம் வச்சு நல்லா தொடச்சிட்டு சின்னதாக வெட்டி பிளாஸ்டிக் பேப்பரில் போடுறது ஒரு முறை, சின்னதாக வெட்டிட்டு ஜிப்லாக் கவரில் போட்டு நல்லா ஈரத்தை தொடச்சிட்டு முடியும்னா டிஷ்யூ பேப்பரில் சுற்றி அல்லது நியூஸ் பேப்பரில் சுற்றி அதை அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஜிப்லாக் கவருக்குள்ளே வச்சு மேலே மூடி உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அல்லது 3வது, நான் சொல்லக்கூடிய இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய திரவங்களில் நீங்கள் உப்பு, வினிகர், மஞ்சள் 3 போட்டு கொதிக்க வச்சு அதில் நம்ம இதை இதில் கொதிக்க விட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நிழல் காய்ச்சலை காய விட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி டப்பாவில் வச்சு மூடி வைக்கிறது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். இது நம்ம முருங்கைக்காய். அதே இதில் முருங்கை இலை அப்படி நம்ம பண்ணோம்னா இந்த முருங்கை இலையை நீங்கள் பிளாஸ்டிக் நம்மளோட நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, நியூஸ் பேப்பரில் வச்சு நல்லா சுற்றிடலாம். சுற்றிட்டு சைடையும் மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா இலைகள் பச்சையாக இருக்கும். அல்லது இந்த இலைகளையே சின்னதாக வெட்டி இது நான் காய்களுக்கு சொன்ன மாதிரி கொதிக்கும் தொழில்நுட்பத்தில் நீங்கள் கொதிக்க விட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீண்ட மாதங்களுக்கு வச்சுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் எனக்கான ஒரு கரெக்டான டைம், பர்ஃபெக்ட் டைம் வரும், அது இருக்கும். நான் பாருங்க சூப்பராக நான் என் வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பேன். அந்த டைம் வரப்போ இன்னும் நான் கோபுரத்தில் வந்துடுவேன் அப்படிலாம் சொல்லி நமக்குள்ளே எவ்வளோ பேசுகிறோம் இல்லையா? அப்படிலாம் நத்திங், ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கான பர்ஃபெக்ட் டைம் வராது. அதுக்கான காரணம் என்ன? அடுத்ததாக நிச்சயமா அதுக்கு வராமல் போவதற்கான காரணத்தில் எல்லா விஷயத்திலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் யார் தான் தொடர்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான். நமக்கான வாய்ப்புகள் ஏன் வராமல் போகுது அப்படின்னா, அதற்கு தடையாக இருப்பது பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர்த்து வீட்டுக்காரனோ இல்லை நமக்கு பிடிக்காதவனோ நம்முடைய எதிரியோலாம் கிடையாது, நாம மட்டுமே தான் அதற்கு காரணமாக இருக்கின்றோம். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில நேரங்களில் காத்திருந்து ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்று நினைக்கிறேன், காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படிங்கிற மாதிரி லிரிக்ஸ் வரும் நினைக்கிறேன். அந்த பாடல்ல உள்ள மாதிரி தான் நான் காத்திருந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை நானே என்ன கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு வளைய சிலந்தி வேலை போல எனக்கு நானே பின்னிக்கிறேன். கடைசி நானே அதுல இருந்து வெளியே வரும்னு நினைச்சா கூட என்னால் என்ன பண்ண முடியல, வர முடியாது. சில நேரங்கள் காத்திருப்பதில் எந்த ஒரு பலனும் கிடையாது. அப்போ எதுக்கெல்லாம் காத்திருக்க வேண்டுமோ அதுக்கு காத்திருந்தா போதுமானது. இப்போ ஒரு குழந்தை பிறப்பிற்கு 9 மாதங்கள் அப்படின்னா அதற்கு அந்த காத்திருப்பு கண்டிப்பாக முக்கியம்.
ஸோ ஒரு காய் வந்து பழமாக கனிவதற்கு சில காலங்கள் காத்திருப்பு முக்கியம்னா அந்த காத்திருப்பு தேவை. சில விஷயங்கள் நாமளே காத்திருக்காமல் அதை நேரடியாக செய்ய வேண்டிய சூழல் அமைகின்ற பொழுது அதை நேரடியாக செஞ்சா தான் அந்த பெர்ஃபெக்ட் டைம் என்ன ஆகும், நமக்கு அமையும். ஓகே நேரம் வரட்டும் அப்படின்னு காத்திருந்தோம்னா நமக்கான நேரம் என்பது வராது. அதாவது பல பேர் வந்து இப்படி புலம்பிட்டே இருப்பாங்க, கரெக்டான டைம் வர்றதுக்குள்ள சரி ஆயிடும் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நினைச்சிட்டே இருப்போம்ல. அப்படி ஒன்று சரி ஆகவே ஆகாது. நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும். தொடர்ந்து பேசலாம் ஜோய். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஹைப்பர் டென்ஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது அதிக ரத்த அழுத்தம், பிபி, ப்ரெஷர். நார்மலாக ஒரு மனிதனுக்கு கிட்னி வந்து ஒரு 180 வரைக்கும் பிபி தாங்கக்கூடிய, அதுவே அதிகம். அந்த அளவுக்கு தான் உங்கள் கிட்னி தாங்கும். அதுக்கு மேலே போனால் கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக முன்னெல்லாம் வந்து கொஞ்சம் வயதானவங்களுக்கு தான் பிபி எல்லாம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. யங்ஸ்டருக்கு 20 வயசுக்கெல்லாம் பிபி இருக்குது, 25 வயசு 29 வயசுக்கெல்லாம் பிபி இருக்கு. இதற்கு காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல், உணவு, தாறுமாறான உணவு, உடற்பயிற்சியின்மை, தூக்கமின்மை, டென்ஷன், அவசரம், ஆத்திரம், கோபம், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதெல்லாம் தான் இன்னைக்கு மனுஷனை நோயாளி ஆக்குறது. பிபிங்கிறது சாதாரண விஷயம். நார்மலாக இப்போ தான் லேசாக கொஞ்சம் பிபி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, மெடிடேஷன் பண்ணாலே பிபியை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா உங்களை மீறி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் டயட் கண்ட்ரோல் இல்லை, உடற்பயிற்சி இல்லை, மன அமைதி இல்லைங்கிறது தான் பிபியோட ரகசியம். பிபிக்கு காரணம் அதுதான். அப்போது உணவில் நீங்கள் உப்பு, காரம், புளி, கொழுப்பு நிறைந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கட் பண்ணணும். அதாவது உங்கள் உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறக்கூடிய உணவுகளை எடுக்கணும். அப்போது பிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு சாப்பிடலாம், அப்புறம் மாதுளம்பழம் சாப்பிடலாம், டெய்லி ஏதாவது ஒரு கீரை, ஆனால் உப்பு போடாமல் சமைச்சு சாப்பிடணும். அது மாத்திரம் இல்லை, பிபி பேஷண்ட்க்கு தண்ணியில் ஒரு 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மல்லி, கொத்தமல்லி விதை போட்டு பாயில் பண்ணுங்க. அந்த தண்ணி குடிக்க. அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. அதுலேயே கொஞ்சம் வெட்டி வேரும் போட்டு. அடுத்தது நல்லா தண்ணி குடிங்க. 3-4 லிட்டர் தண்ணி குடிக்க. நல்ல உடற்பயிற்சி, வாக்கிங், மனசு அமைதியாக வச்சுக்க, மெடிடேஷன் பண்ணும்போது பிபி கண்ட்ரோல் வரும். சரி, இது கவனக்குறைவாக நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா அதோட தாக்கம் உங்களுக்கு பக்கவாதம் ஏற்படலாம், கிட்னி ப்ராப்ளம் வரலாம். மேலும் இன்றைய காலகட்டத்தில் குடிப்பழக்கம் நிறைய பேர் ரொம்ப சர்வசாதாரணமாக குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டோ டயபெட்டிக் பேஷண்ட்டோ கட்டாயம் மதுபான வகைகளை குடிக்கக்கூடாது. இது குடித்தா இந்த 2 பேஷண்ட்டுக்கும் இது வந்து சைலண்ட் கில்லர். அதனால தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, நைட்டு தூங்க போனார், நல்லா தான் பேசி படுத்தார், இறந்துட்டாரு. இப்போ தண்ணி கேட்டார், நான் கொடுத்தேன், அவர் குடிச்சாரு, அந்த டம்ளரை போய் உள்ள வச்சுட்டு வர்றதுக்குள்ள இறந்துட்டாரு. இப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம். புரியுதுங்களா? ஒரே ஒரு நிமிஷத்துல மரணம். அதனால உங்களுக்கு சொல்றது, டயபெட்டிக் பேஷண்ட்டும் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டும் கண்டிப்பாக மதுபானங்களை அருந்தாதீர்கள். இது சைலண்ட் கில்லர். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட தெரியாது. ஒன்றும் இல்லை, ஒரு பெண்ணை வராங்க, அவங்க ரிப்போர்ட்லாம் பார்க்குறோம், சுகர் பேஷண்ட்டுன்னு சொன்னாங்க. சரி, ஜென்ரலாக அவங்களுக்கு ஒரு மாஸ்டைல் செக்கப்பு கொடுத்துட்டோம், ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க ரிப்போர்ட்டில் சொல்லுது, இசிஜி பார்த்தா ஆல்ரெடி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு.
ஆனா அந்த பேஷண்ட் கேட்கும், எனக்கு ஹார்ட் அட்டாக் எனக்கு வரலையே, எனக்கு தெரியலையே. ஏன்னா அந்த வலி தெரியாத பண்ணும் அந்த சுகர். அதனாலதான் சைலண்ட் கில்லர் நடக்குது. நல்லா இருந்தாங்க இறந்துட்டாங்கன்னு கேள்விப்படுறோம். புரியுதுங்களா? அதனால ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிக் பேஷண்ட் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டு நீங்க எப்பவுமே கண்ட்ரோல்ல இருந்தீங்கன்னா உங்களை கண்ட்ரோல் வச்சுக்கோ. இல்லை அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம், பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை நினைவு கூர்ந்து அதே சாதாரணமாக நீங்கள் பிபிக்கு நல்ல டயட்டு மெடிசன்ஸ் எடுத்துட்டு உடற்பயிற்சி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள்னாலும் உங்களுக்கு பாதிப்புகள் வராமல் வாழ முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்வில் பர்ஃபெக்ட் டைம் ஒன்று வராமல் போறதுக்கான காரணம் என்னன்னு அதை தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். ஃபைனல் என்ன சொல்றாங்க? அஃப்கோர்ஸ் நம்ம இவ்வளோ பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய சேர்த்து வச்ச எனர்ஜி எல்லாத்தையுமே நம்ம வந்து இழந்து விடுவோம். அதுதான் உண்மை. இப்போ நீங்க வந்து உங்களுடைய இளமை காலத்தை மீட்டு கொண்டு வர முடியுமா? இப்போ நம்ம நினைச்சோம்னா முடியாது. நம்ம மறுபடியும் 20 வயசுக்கு போயிட்டு வர முடியும்னா அந்த காலத்துக்கு போக முடியாது. ஸோ அப்படிப்பட்டது தான் நம்மளுடைய எனர்ஜி. அப்போதுலேருந்து சேர்த்து வச்சு இது ஒரு நாள் மாறும். நம்மளுக்கான ஒரு டைம், கரெக்டான டைம் வரும். அந்த பெர்ஃபெக்ட் டைம் வந்துடும். நம்ம எப்படியாவது போயிட்டு அதை அச்சீவ் பண்ணிடலாம். இல்லை நம்ம எப்படியாவது அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடலாம். ஸோ இப்படி நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா நீங்க 20லேருந்து 30 போவீங்க, 30லேருந்து 40 போவீங்க, 40லேருந்து ஒரு நாள் வந்து 70, 80 போவீங்க, ஒரேடியா போவீங்க. அவ்வளவுதான். ஸோ இதுதான் நடக்கும் நம்மள லைஃப்ல யதார்த்தமா. ஸோ அப்போ நம்மளுடைய பெர்ஃபெக்ட் டைம் வரணும் அப்படின்னா நம்ம தாங்க அதை அமைச்சிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம எனர்ஜி ஃபுல்லா போய்விடும். கண்டிப்பாக வராமல் போவதற்கான காரணம், ஒருவேளை சப்போஸ் அப்படி கடவுள் மேல இறக்கப்பட்டு நீ எதுவுமே செய்யாம இரு, உனக்கு நான் வாய்ப்பே, அப்படி கடவுள் தரமாட்டார் நிச்சயமாக. நீங்க சொல்லிட போறீங்க, அப்புறம் கடவுள் கிட்ட போய் இன்னும் வரம் கேட்க போறோம். கண்டிப்பா. அதாவது கடவுள் யார் செயல்படுகிறாரோ, யார் செயல்பட விரும்புகிறாரோ அவருக்கு மட்டும்தான் உதவி செய்வார். சோம்பேறிகளுக்கெல்லாம் கடவுள் வாய்ப்பே அவருக்கு கூட வந்து அண்ண மாட்டார். விவிலியத்துல சொல்ல மாதிரி, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஓடி பேர் பார்த்துக்கோ அப்படின்னு. அப்போ அந்த நிலையில ஒருவேளை நான் சொல்றது ஒரு கற்பனையோட, ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்டு, ஒருவேளை நம்ம வந்து சோம்பேறியா இருக்கிறோம், கடவுள் ஒரு வாய்ப்பு என்ன பண்றாரு, சரி இவன் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டாயா பர்ஃபெக்ட் டைம்னு சொல்லி போய் தொலைறான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வாய்ப்பு என்ன பண்றாரு, நமக்கான சான்ஸ் பர்ஃபெக்ட் டைம் கொடுக்குறாரு. அந்த டைம் நம்மளால செயல்பட முடியுமான்னு கேட்டா நிச்சயமா செயல்பட முடியாது. ஏன்னா ஆற்றல் இல்ல, என்ன செய்யணும் தெரியாது. ஏன்னா நான் பிராக்டிஸ் பண்ணதே இல்ல. ஒரு போர் அப்படின்னா அது போர் இருக்குதோ இல்லையோ, அந்த போருக்கான பயிற்சிகளை எடுத்துட்டு கொண்டு இருக்கிற வரைக்கும் தான் திடீர்னு ஒரு போர் சூழல் வருகிறது என்றால் அதை என்னால் எதிர்கொள்ள முடியும். நான் போர் வந்தா பாத்துக்கலாம், பர்ஃபெக்ட் டைம் எப்போ போர் வருதோ அப்போ தான் என்ன பண்ணுவேன், செயல்படுவோம் அப்படின்னு ப்ராக்டிஸே பண்ணாமல் இருந்தோம்னா என்னால் அந்த நேரத்தில் செயல்பட முடியாது, போய்விடும். ஸோ இப்போ அந்த நிலையில் நம்ம செயல்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். செயல்படாமல் தேங்கி நிற்கின்ற பொழுது நமக்கான பர்ஃபெக்ட் டைம் வருமானு கேட்டால் நிச்சயமாக வராது. அதனால் செயல்பட தொடங்குவோம். மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கிறது இப்போ பார்க்கலாம். மரிய ரிக்சன் இன்று தனது 4ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அருள் பிரகாசம், அம்மா ரின்சி, அண்ணன் மரிய ரிபிசன், ஆட்சிகள் மரியாள், மெர்சி, ஐயா செங்கோல், அப்பாயி ஜோசப் மேரி, தாத்தா செபஸ்தியார், அம்மாச்சி புஷ்பம், பெரியம்மக்கள், பெரியப்பாக்கள், அண்ணன்கள், அக்காக்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மெர்லின் வெரோனிகா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, ஆச்சி, சகோதரி மகிழினி, பாக்கியா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பேபி தாமஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மக்கள், மருமக்கள், பேரன், பேத்தி, சகோதரிகள், சகோதரர், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள்ல யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க அவங்க எல்லோருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஸ்பெஷலான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பொருள், ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். திருப்பாடல் 132:8.
ஆண்டவருக்கு ஒரு உறைவிடம் நாம் கட்ட வேண்டும். இந்த உலகத்தில் கோயில் கட்டுகிறோம், ஜெபக்கூடங்கள் கட்டுகிறோம், கெபி எழுப்புகிறோம். எத்தகைய ஆனந்தத்தை, எத்தகைய நன்மையை அது நமக்கு தருகின்றது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் நாம் ஒரு இடம் கொடுக்க வேண்டும். அந்த இடத்தில் நாம் சென்று ஜெபிக்க வேண்டும். எல்லா மக்களும் அந்த இடத்தில் வரும் பொழுது அது ஒரு அருளின் வாய்க்காலாக மாறுகிறது. ஆண்டவரோடு பேசலாம், நம்முடைய உள்ளக்கிடைகளை எடுத்து சொல்லலாம், அவருடைய மாட்சிமையை காணலாம். திருப்பா நமக்கு சொல்லுகிறது, ஒரு பக்தன் இவ்வாறு வேண்டுகிறான், ஆண்டவரே, நான் விரும்புவது ஒன்றே, உம்முடைய கோவிலில் வர வேண்டும், அந்த திருப்பீடத்தில் உம்முடைய அழகை காண வேண்டும், உம்மோடு இணைய வேண்டும், உம்மில் ஒன்றித்து என்னை நான் மறக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய இடமானது நம்மோடு அவர் வாழுகின்ற அது ஒரு இடமாக இருக்கிறது. சில சமயத்தில் அதை இடம் என்று சொல்லுகிறோம், மனிதனே கடவுள் வாழும் ஆலயமாக என்று சொல்லுகிறோம். அது ஒரு இடம் இல்லை, கடவுளும் மனிதனும் சந்திக்கின்ற உரையாடுகின்ற உரையாடல் என்று சொல்லுகிறோம். எதை எப்படி செய்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார். நாம் நம்மை அன்பு செய்வதை விட அவர் அதிகமாக அன்பு செய்கிறார். திருப்ப ஆசிரியர், இறைவா உமதுக்கு ஒரு இடத்தை நாங்கள் கட்டுகிறோம், அதில் எழுந்தருளி இருக்கும் என்று சொல்லும் பொழுது அவன் அவரிடமிருந்து பாதுகாப்பை தேடுகிறான், அவரிடமிருந்து ஆறுதலை தேடுகிறான், பகைவரிடமிருந்து விடுதலையை தேடுகிறான். அவன் அடிமையில் இருந்தான். எனவே அந்த அடிமை தொலையிலிருந்து விடுதலை அடைய இறைவனுடைய அந்த ஆற்றல் அவனுக்கு தேவையாக இருந்தது. ஆண்டவர் அவனோடு இருந்தார். அவனோடு இருக்கும் வரைக்கும் அவன் அந்த எதிரிகள் அவனை வெற்றி கொள்ள முடியவில்லை. அதிலே அவன் ஆறுதல் அடைந்தான், விடுதலை அடைந்தான், மகிழ்ச்சியை அடைந்தான், எல்லா செல்வங்களையும் அன்பையும் அவன் பெற்றுக்கொண்டான். இதுதான் ஆண்டவரோடு இணைந்து இருப்பது. எனவே ஆண்டவருடைய உறைவிடத்திற்கு நாம் செல்ல எப்பொழுதும் ஆசைப்பட வேண்டும். பிறரை நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், உற்றார் உறவினரை அரவணைக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். இவைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு தன்னுடைய போதனையின் வழியாக சொல்லித் தருகிறார். இயேசுதான் இதற்கு ஒரு உண்மையான ஆதாரம். மக்களிடையே கடவுளுடைய உறைவிடம் இருக்கிறது, அதை விட்டு அவர் நீங்கவே மாட்டார். அவர்களுக்கு ஆறுதல் தருவார், துயரம் இராது, துக்கம் இராது, சாவு இராது, எல்லாவற்றையும் வென்று அவர்களுக்கு வாழ்வையும் உயிர்ப்பையும் அவர் தருகின்றார். எனவே அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய இடத்தை நாடி தேடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகவும் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட பாடம், நம்முடைய வாழ்வு பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு ஒன்று வராமல் போவதற்கான காரணங்கள். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய, நினைவில் வைத்திருக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுடைய பர்ஃபெக்ட் டைம் வராமல் போறதுக்கு காரணம் நான் மட்டும்தான். என்னுடைய வாழ்வில் எனக்கான சிறந்த தருணங்கள், எனக்கான மகிழ்ச்சியான தருணங்கள், எனக்கான வெற்றியான தருணங்கள், இதெல்லாம் வராமல் போவதற்கான காரணம் நான் மட்டும்தான். ஏன்னா நான் செயல்பட முற்படுவது இல்லை. அப்போ செயல்படுதல் வேண்டும் அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம் இங்கே நான் கற்றுக்கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் செயல்படவில்லையோ அவனுடைய வாழ்க்கை செத்த வாழ்க்கை போன்றது. அது கடைசி வரைக்கும் எந்த மாற்றமும் இருக்காது. இந்த செக்கு மாடு சுத்தின மாதிரி தான், அதே இடத்துல தான் லைஃப் என்ன ஆகிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். வேற எந்த ஒரு புதிய அனுபவமோ, புதிய மகிழ்ச்சியோ, புதிய வாழ்க்கை முறையோ கிடைக்கும்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது. இதை கடவுள் என்று நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு நாம நம்மளுடைய லைஃபை யோசித்து பார்ப்போம். நாம செக்கு மாடு சுத்தின மாதிரி நம்ம லைஃப் அதே மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குதா, இல்லை நான் செயல்படக்கூடிய மனிதனாக புதிய புதிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன், எதை நான் விரும்புகிறேன்? முடிவு நம்ம கையில தான் இருக்குது. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, காத்திருப்பதை விடுத்து செயல்படுவோம், வாழ்வில் வெற்றி காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடல் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா, சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.